ஒபீஸா இருக்கிறவங்களுக்கு வந்து நீ பெயினை வந்து தடுக்கலாம்னா நம்ம ஒன்று வந்து இப்போ இருக்கிற நிறைய ஃப்ளாட்ஸு எல்லாத்துலேயும் ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது. ஸோ ஸ்விம்மிங் பூலில் வந்து வாக்கிங் பண்ணுறது இஸ் அ வெரி வெரி குட் வே ஆஃப் லூசிங் வெயிட் அண்ட் இட்ஸ் ஆல்சோ குட் வே ஆஃப் எக்ஸசைசிங் யோர் நீ. அது ஏன்னா ஸ்விம்மிங் பூலில் வாக்கிங் பண்ணுறது இது வந்து இட்ஸ் லைக் ஹைட்ரோதெரப்பின்னு சொல்கிறது. நீ பெண்டிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறைய அந்த ஸ்குவாட்டிங்கு, இந்த கிராஸ்ஃபிட், இந்த நீலிங் பண்ணிட்டு இந்த குத்துக்கால் போட்டுட்டு வீடு ரொம்ப நேரமாக துடைக்கிறது, அது மாதிரி எங்கெங்கே நம்ம ப்ரெஷர் பண்ணுறோமோ நீயை அந்தந்த இடத்துல வந்து தேய்மானம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏஜ் அது வந்து அது கிடையாது. ஏஜ் யங்கர் பீப்புள் கூட அது வரும். மோஸ்ட்டாக வந்து நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா வலி மாத்திரை தான் கொடுப்பாங்க. உங்கள் கிட்னி ஃபங்க்ஷன் தெரியாமல் நீங்கள் வலி மாத்திரை எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்னி தான் பாதிக்கும். ஸோ இது மாதிரி வந்து திடீர்னு ஒரு நாள் நீங்கள் போய் பிளட் டெஸ்ட் பார்க்கும்போது உங்கள் கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அப்நார்மலாக இருந்ததுன்னா அப்புறம் அதுக்கு உடைய வைத்தியம் வந்து இதாகும். ஐஸ்வர்யா, இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கம் செக்மெண்ட்ல கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை குறித்து நமது சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் செந்தில் கமலசேகரன். வணக்கம் டாக்டர். ஹலோ. ஹாய், எப்படி இருக்கீங்க டாக்டர்? ஆல் குட். ஓகே. ஸோ இப்போல்லாம் வந்து இந்த மூட்டு வலி அப்படின்றது ரொம்ப காமனாக பார்க்குறோம். அதுவும் கம்பேரிட்டிவ்லி நிறைய பெண்களுக்கு ஜாஸ்தியாக வருது. அதுக்கு என்ன காரணம்? இப்போ வந்து மூட்டு வலி காரணம் வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் வந்து பெண்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். இது வந்து தடுக்கக்கூடிய காரணங்கள் கொஞ்சம் இருக்குது. மூட்டு வலியில் தடுக்க முடியாத காரணங்கள் இருக்குது. அது வந்து சில தடுக்க முடியாத காரணம் வந்து ஒன்று வந்து நம்ம ஆனா பெண்ணான்னு பொறுக்கிறது தான். சரியா? ஸோ அதில் வந்து நம்ம இந்த விமென் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கம் இன் டு பிளே. ஏன்னா மெயினாக வந்து ஹோமோன்ஸ் ஒரு ஏஜுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறையா யூ கேன் ஹாவ் லாட் ஆஃப் ஹோமோனல் ப்ராப்ளம்ஸ். ஸோ பேசிக்லி 50க்கு அப்புறம் யோர் ஈஸ்ட்ரோஜன் காம்பனண்ட் இஸ் வெரி லெஸ் பாடியில். ஸோ அதனால் வந்து the chances of having weight gain and other things are much more higher. And one of the other reasons which cause knee problems is weight gain, obesity. ஸோ அது வந்து ஏன்னா நம்ம ஜாயிண்ட் வந்து ஓரளவுக்கு ப்ரெஷர் தான் தாங்கும். ஸோ அதுக்கு அளவுக்கு மீறி ப்ரெஷர் அந்த ஜாயிண்டில் போகிறதுனால என்ன ஆகும்னா அந்த ஜாயிண்ட் வந்து வேர் அண்ட் டேர் ஆகும். ஸோ இந்த நம்ம ஜாயிண்ட்டை சுற்றி இருக்கிற அந்த கார்ட்லேஜ் வந்து இட்ஸ் அ ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் ஃபார் பெயின். இந்த கார்ட்லேஜ் தேஞ்சு போயிடுச்சுன்னா அடியில் இருக்கிற நர்வ் எண்டிங்ஸ் வந்து ஒன்று அந்த போனு உரசுறதுனால பெயின் ஜாஸ்தியாக வந்துடும். ஸோ அதனால வந்து த சான்சஸ் ஆஃப் பெயின் இன்க்ரீசஸ் ஆஃப்டர் அ பர்டிகுலர் ஏஜ் இன் விமென். ஸோ என்னதான் பெண்களுக்கு ஜாஸ்தியாக இருந்தாலுமே மூட்டு வலி அப்படின்றது இப்போ எல்லாருக்குமே ஒரு சர்டன் ஏஜுக்கு மேலே வருது. ஸோ அதுக்கு தடுக்கிறதுக்கான ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? At one end of the spectrum is to, if your knee gets worn out completely, we replace the knee. பட் ஆனால் அது வந்து நிறைய பேர் வந்து அந்த அளவுக்கு நம்ம போகணுமா, முதலையே தடுத்துட்டா பெட்டர் தானே. ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஸோ அதனால the lot of things nowadays we are doing is to save your knee. So save your knee, it's a big concept. அது எப்படின்னா என்ன இதுனா நம்ம it starts off with in a younger age itself you need to be aware. ஒன்று வந்து யூ ஹாவ் டு கீப் யுவர் ஜாயின்ட்ஸ் மொபைல் அண்ட் ஹெல்த்தி. அதுக்கு வந்து யூ ஸ்டார்ட் ஆஃப் வித் எக்ஸசைசஸ் டெய்லி அட் அ யங்கர் ஏஜ் குரூப். யுவர் போன் ஸ்ட்ரென்த் இஸ் நார்மலி யுவர் பெஸ்ட் போன் ஸ்ட்ரென்த் இஸ் பிட்வீன் தி ஏஜ் ஆஃப் அரவுண்ட் அபவுட் 18 to 25, 30 தான். ஓகே. அந்த ஏஜில் வந்து இஃப் யூ கீப் யுவர் மசில்ஸ் அண்ட் ஆல் சப்பிள் அண்ட் ஆக்டிவ், இட் கீப்ஸ் யுவர் ஜாயிண்ட் ஸ்பேஸ் அப்பார்ட். அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸ் அப்பார்ட்டாக இருக்கிறதுனால வந்து அந்த கார்ட்லேஜ் தேய்மானம் வந்து குறைஞ்சிரும். ஸோ அதனால தான் we encourage people to go into sports, running, walking and everything at a very young age to keep yourself fit. But அந்த இதில் இருந்தாலும் நம்ம வந்து அந்த இன்ஜுரிஸ் எல்லாம் தடுக்கணும். So you have to be, though we do sports and everything, it's to keep yourself healthy and keep your joints supple. அதனால பண்ணுறதுனால we are thing. இப்போ வந்து அது one way to keep to save your knees. Fitness. Second வந்து diet. Better you should avoid any kind of food which makes you obese. Okay. ஸோ அந்த இது வந்து டயட் ஃபேக்டர்ஸ் வந்து இது. அது போக இன்னொரு இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நியூட்ராசூட்டிகல்ஸ்னு ஒரு காம்பனன்ட்ஸ் இருக்குது. அந்த நியூட்ராசூட்டிகல்ஸ் காம்பனன்ட்ஸ் வந்து என்னென்னா லைக் இதில் வந்து மஞ்சள் இருக்குண்ணே, இந்த இதில் போடுறோம் சாப்பாடில், அது வந்து குர்குமின் சொல்லுவோம். அந்த குர்குமின் வந்து இட் ஹேஸ் லாட் ஆஃப் ஆன்டி ஆர்த்ரிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்.
ஸோ அது வந்து நாங்கள் வந்து we are saying other thing is now other thing which is being useful is cucumber extract. Women usually use cucumber for their eyes and all for get and the puffy Cooling eyes and purpose-காக. cooling purpose. And the cucumber extract is also having lot of anti-arthritic properties, so that is also being used. இது போ வந்து avocado இருக்குன்னா avocado fruit or vegetable avocado, that one has a lot of anti-arthritic properties. So these kind of things will help you. Avocado, soya. Okay. So these kind of things are latest research la vandu idella. So nowadays these are all available as tablets which can help to modify your cartilage and help it from going in from degeneration. இப்போ ஒபீஸாக இருக்கிறவங்களால ஒரு சில ஒர்க் அவுட் சில எக்ஸசைஸ் வந்து அவங்களால பண்ண முடியாது பிகாஸ் அந்த நீக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க எந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம் இஃப் தே ஆர் டூயிங் சம் எக்ஸசைஸ் இன் த சென்ஸ்? இப்போ வந்து ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து நீ பெயினை வந்து தடுக்கலாம்னா நம்ம ஒன்று வந்து இப்போ இருக்கிற நிறையா ஃப்ளாட்ஸு எல்லாத்துலேயும் ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது. ஸோ ஸ்விம்மிங் பூலில் வந்து வாக்கிங் பண்ணுறது இஸ் அ வெரி வெரி குட் வே ஆஃப் லூசிங் வெயிட் and it's also good way of exercising your knee. Swimming pool-குள்ள walking. Swimming pool-ல walking பண்றது. இது வந்து it's like hydrotherapy ன்னு சொல்றது. So என்ன ஆகும்னா your buoyancy reduces when you go into water. So your knee gets a little bit more free and அந்த டைம்ல வந்து உங்களுக்கு பெயின் வந்து அவ்வளவா தெரியாது. ஸோ அது வந்து அந்த இதில் வந்து நீங்கள் வாக்கிங் ஸ்விம்மிங் பூலில் வந்து வாக்கிங் பண்ணுறது. ஆனால் எல்லா இடத்துலையும் ஸ்விம்மிங் பூல் இருக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுறதுன்னா ஒன் திங் நம்ம வந்து வாக் நான் மூட்டு தேய்மானம் எவ்வளோ இருந்தாலும் வாக்கிங் வந்து இட்ஸ் அ வெரி குட் எக்ஸசைஸ். ஸோ டு லூஸ் வெயிட் வாக்கிங் இஸ் வெரி வெரி குட். ஸோ யூ ஸ்டார்ட் ஆஃப் வித் லெஸ் அமௌண்ட் ஆஃப் வாக்கிங். கொஞ்சம் பேருக்கு ரொம்ப வெயிட்டாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டம் வாக்கிங் பண்ணுறது. ஸோ ஒரு டேயில் வந்து ஒரு 10 minutes மார்னிங், 10 minutes in the afternoon, 10 minutes in the evening அப்படின்னா அதே ஒரு 30 நிமிஷம் வாக்கிங் வந்துடுது. அண்ட் யூ ஹாவ் டு கட் டவுன் ஆன் யுவர் டயட். ஸோ யூ ஹாவ் டு மேக் யுவர் மீல்ஸ் ஒரு நாளைக்கு 3 வேளைக்கு சாப்பிட்றது வந்து 2 வேளைக்கு ஆக்கிட்டு உங்கள் டயட் போர்ஷன்ஸையும் கம்மி பண்ணணும். ஸோ நம்ம வெயிட்டையும் குறைக்கணும், எக்ஸசைஸும் பண்ணணும், ஜாயின்ட்ஸையும் நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கணும். இப்போ இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி BMI அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல டாக்டர், அதில் வந்து இப்போ நாங்கள் அதிலே கரெக்டாக இருக்கோம், அக்யூரேட்டாக நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் சொல்கிறவங்களுக்கு கூட இந்த நீ பெயின் வர வாய்ப்பு இருக்கா? வரும். ஏன்னா வந்து நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் வந்து அந்த BMIக்குள்ளே வருதில்லை. ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு வந்து யோகா வந்து ரொம்ப நல்லதுன்னு நினச்சிட்டு யோகா பண்ணுவாங்க. பட் ஆனால் அவங்க முட்டிக்கு வந்து யோகா வந்து இட்ஸ் நாட் த வெரி பெஸ்ட் இன் ஃபார் எவ்ரிபடி. இஃப் யூ ஹேவிங் குட் ஃப்ளெக்சிபிலிட்டினா உங்களுக்கு யோகா நல்லது. உங்களுக்கு ஏற்கனவே ஜாயிண்ட்ஸ்லாம் டைட் ஆகிட்டு இருக்கும் போது நீங்கள் வந்து போட்டு அதை அமுக்குனீங்கன்னா அந்த அதோட தேய்மானமும் தான் ஜாஸ்தி ஆகும். ஸோ வந்து சில எக்ஸசைஸ் வந்து சில பேருக்கு தான். ஸோ வந்து நீ பெண்டிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறைய அந்த ஸ்குவாட்டிங்கு, இந்த கிராஸ்ஃபிட், இந்த நீலிங் பண்ணிட்டு இந்த குத்துக்கால் போட்டுட்டு வீடு ரொம்ப நேரமாக துடைக்கிறது, அது மாதிரி எங்கெங்கே நம்ம ப்ரெஷர் பண்ணுறோமோ நீயை அந்தந்த இடத்துல வந்து தேய்மானம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏஜ் அது கிடையாது, ஏஜ் யங்கர் பீப்புள் கூட அது வரும். ஸோ அவங்களுக்கு வந்து we have to do லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ். கொஞ்சம் பேருக்கு நான் படியே ஏறக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து படி ஏறும் போது ப்ரெஷர் ஆன் த நீ கேப் இஸ் வெரி ஹை. மூட்டு கிண்ணத்துல வந்து ப்ரெஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அவங்களுக்கு வந்து நம்ம படி ஏறுறதை வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவோம். சமணங்கால் போட்டு கீழே உட்காருப்பாங்கண்ணே, கொஞ்சம் பேர் கீழே சமணங்கால் போட்டு உட்காந்தாதான் அவங்களுக்கு சாப்பாடே இறங்கும். அது மாதிரி அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாவே கொஞ்சம் நீ பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் தான் மாதிரி சேர்ல உட்காந்துட்டு கால் நீட்டி வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டர். ஸோ நிறைய பேர் இந்த செல்ஃப் மெடிகேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க, இல்லை அவங்களே அவங்களுக்கு நம்ம இப்படி பண்ணால் மூட்டு வலி சரியாயிடும் அப்படின்னு நிறைய ஆன்லைன்லலாம் பார்த்து பண்ணிக்கிறாங்க. அது எவ்வளோ தப்பான விஷயம். அது வந்து மூட்டு வலியை இன்னுமே கூட ட்ரிகர் பண்ணல டாக்டர். ஓவர் த கவுண்டர் மெடிகேஷன் வாங்குறது ரொம்ப தப்பு. அது வந்து நிறைய வந்து என்னன்னா மோஸ்ட்டாக வந்து நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா வலி மாத்திரை தான் கொடுப்பாங்க. உங்கள் கிட்னி ஃபங்க்ஷன் தெரியாமல் நீங்கள் வலி மாத்திரை எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்னி தான் பாதிக்கும். ஸோ இது மாதிரி வந்து திடீர்னு ஒரு நாள் நீங்கள் போய் பிளட் டெஸ்ட் பார்க்கும்போது உங்கள் கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அப்நார்மலாக இருந்ததுன்னா அப்புறம் அதுக்கு உடைய வைத்தியம் வந்து இதாகும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து இட்ஸ் அ வெரி பேட் திங் டு கெட் ஓவர் த கவுண்டர் மெடிகேஷன். ஓகே. ஸோ பொதுவாக இந்த மூட்டு வலியில் வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்கா டாக்டர்? அண்ட் அந்தந்த மூட்டு வலிக்கு வந்து எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? இது இஸ் ஆக்சுவலி அ வெரி குட் கொஸ்டின். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒன்று வந்து கிளினிக்கலாக பேஷண்ட்டை பார்க்குறது ஒன்று,
எக்ஸ்ரே வைஸ் தான் பார்க்குறது ஒன்று. அது கொஞ்சம் பேர் வந்து எக்ஸ்ரே மட்டும் கொடுத்துட்டு டாக்டர் இதுக்கு வந்து வைத்தியம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. எக்ஸ்ரேல பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்கும். ஆனால் அவங்க அதே பேஷண்ட் வந்து கீழே இதில் இருந்தால் ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஸோ வந்து நம்ம கிளினிக்கல் ஸ்டேஜிங்கும் எக்ஸ்ரே ஸ்டேஜிங்கும் டோன்ட் மேட்ச் அப். ஸோ அது வந்து நம்ம ரொம்ப கரெக்டாக வந்து பார்த்துக்கணும். ஒன்று வந்து நம்ம ஏர்லி ஸ்டேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் யூஸ்வலி ப்ரெசென்ட் வித் நீ பெயின், ஸ்வெல்லிங், ரெஸ்ட்ரிக்டட் மூமெண்ட்ஸ். இந்த 3 தான். பெயின், மூட்டு வலி, வீக்கம், நடக்கிறதுல வந்து ஜாயிண்ட் மூவ்மெண்ட் பண்றதுல கஷ்டம். இதுதான் மெயினாக வர்றது சிம்டம்ஸ். அவங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நார்மலாக இருக்கும் எக்ஸ்ரே ஆரம்ப காலத்தில். அந்த எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா தொடை எலும்பு தெரியும், கால் எலும்பு தெரியும், நடுவில் வந்து கேப் தெரியும். இந்த கேப் வந்து என்ன கேப்னா அந்த கேப் வந்து உள்ள ஜாயிண்ட்ல இருக்கிற கார்ட்லேஜோட கேப். அந்த கார்ட்லேஜ் வந்து தேஞ்சு போச்சுன்னா அந்த கேப் வந்து குறைஞ்சிட்டே வரும். அது வந்து எக்ஸ்ரேல நமக்கு தெரியும். அந்த கிரேட் 1 கிரேட் 2ல வந்து கொஞ்சம் கேப் குறையும். கிரேட் 3 வந்த உடனே அந்த எலும்பும் ஒட்டிக்கிட்டு இருக்கும். கிரேட் 4 வந்து ரொம்ப மோசமானது. அந்த கிரேட் 4 போனோன்னா அந்த டிஃபார்மிட்டி வந்துடும். அந்த கால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது வந்து வளைஞ்சிரும். நார்மலாக ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 7 டிகிரி வரைக்கும் கால் வந்து பெண்டாக இருக்கும். இப்போ அதுக்கு மேலேயும் போயிருச்சுன்னா ரொம்ப தேய்மானம்னு சொல்லிட்டு இது. ஸோ அதுதான் கிரேடிங் ஆஃப் இது ஆர்த்ரைட்டிஸ். சில ஆர்த்ரைட்டிஸ் இப்போ ஆரம்ப காலத்தில் என்ன கொடுப்போம்னா ஃபிசியோதெரப்பி, வலி மாத்திரைகள், சப்ளிமெண்ட்ஸ். இப்போ வந்து நிறைய அந்த நியூட்ராசூட்டிகல்ஸ் சொன்னேன்னா அந்த நியூட்ராசூட்டிகல்ஸ் டேப்லெட்ஸில் வரும். இந்த குளுக்கோசமின், கான்ட்ரைட்டின் எல்லாம் நிறைய மோஸ்ட் ஆஃப் தி ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ் எல்லாருமே அதை கொடுப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து அதை கொடுத்துருவோம். அப்படியும் அவங்களுக்கு வலி கேட்கலன்னா நெக்ஸ்ட் வி கோ டு இன்ஜெக்டபிள்ஸ். இன்ஜெக்டபிளில் வந்து மோஸ்ட்லி லோக்கல் அனஸ்தெட்டிக் and then some people give mild steroid also. Steroid வந்து பேட் கிடையாது. ஸ்டெராய்டு வந்து அது யூஸ்வலாக வந்து அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய ஒரு மருந்து, அவ்வளோதான். ஸோ அந்த ஸ்டெராய்டு கொடுத்துதாங்க ஸ்டெராய்டு அது மாதிரி வந்து ஒரு இட்ஸ் அ ராங் திங். கொஞ்சம் பேருக்கு ஸ்டெராய்டு வைத்தியமாக கொடுப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் பேருக்கு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அதெல்லாம் இருக்குது. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து எல்லா ஜாயிண்ட்டையும் பாதிக்கும். பர்டிகுலர்லி நீ ஜாயிண்ட்டையும் ஜாஸ்தியாக பாதிக்கும். அவங்களுக்கு ரொம்ப நடக்க ஸ்வெல்லிங்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அது யூஸ்வலாக ருமட்டாலஜிஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு மைல்ட் டோஸ் ஆஃப் ஸ்டீராய்ட்ஸ் கொடுப்பாங்க அதை குறைக்கிறதுக்கு. அது வந்து லாங் டேர்மாக எடுக்கிறவங்களுக்கு தே ஹேவ் சைட் எஃபெக்ட்ஸ். பட் அந்த இப்போல்லாம் நம்ம ஸ்டீராய்ட்ஸ் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதுல வி யூஸ் அன் இன்ஜெக்ஷன் கால் ஹைலரானிக் ஆசிட். இப்போ அந்த ஹைலரானிக் ஆசிட் இன்ஜெக்ஷன் என்ன பண்ணுன்னா உள்ள ஜாயிண்ட்ல இருக்கிற அந்த லூப்ரிகேஷன் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணி விடும். அந்த நார்மல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் யோர் நீ அந்த என்ன விஸ்காசிட்டி அந்த இது இருக்கோ, அந்த ஜாயிண்ட் ஃப்ளூயிடிட்டி இருக்கோ அதே அளவுக்கு கொண்டு வந்துடும். ஸோ அது வந்து ஏர்லி ஸ்டேஜஸில் கொடுப்போம். கொஞ்சம் பேர் சர்ஜரி சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க, சர்ஜரி வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா வி கிவ் இப்போ லேட்டஸ்டாக ஸ்டெம் செல் தெரப்பி இருக்கு. பிளட்ல இருந்து இல்லைன்னா உங்க போன் மேரோல இருந்து வி டேக் தி ஸ்டெம் செல்ஸ். ஸ்டெம் செல்ஸ்ல வந்து இட் ஹேஸ் தி growth factors or the potential to reform the cartilage. அந்த கார்ட்லேஜ் தேஞ்சதை திருப்பி அந்த வந்து அந்த இதை கொடுத்தோம்னா திருப்பி அந்த கார்ட்லேஜை ஃபார்ம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு. ஸோ இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் வி ட்ரை ஆல் தீஸ். ஓகே. அதுக்கு மீறியும் கொஞ்சம் பேருக்கு வந்து வலி இருந்துட்டு இருந்தா தென் வி ஆஸ்க் ஃபார் எக்ஸ்ரே தவிர வி கோ ஃபார் ஹையர் இன்வெஸ்டிகேஷன்ஸ். ஹையர் இன்வெஸ்டிகேஷன் தான் வி டூ சம்திங் லைக் an MRI டு see if the உள்ள இருக்கிற அந்த ஜவ்வு கிழிஞ்சிருக்கான்னு பார்ப்போம். ஊசியே போடுறதுக்கு பதிலாக ஜவ்வு கிழிஞ்சிருக்கான்னு பார்ப்போம். ஜவ்வு கிழிஞ்சிருந்ததுன்னா அதை கேமரா மூலியமா வி கேன் ரெக்டிஃபை. அது ஆத்ரோஸ்கோப்பின்னு சொல்றது. அந்த கேமரா போட்டுட்டு எங்கே ஜவ்வு கிழிஞ்சிருக்கோ அதை ரெக்டிஃபை பண்ணிடும். அது க்ளீன் பண்ணிட்டு அதை டேரை ரெடி பண்ணிட்டோம்னா அந்த வலி போயிடும். அந்த டைம் அந்த ஸ்கோப்பி பண்ணும் போதே நமக்கு ஒரு சான்ஸு மூட்டு தேய்மானம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறதுக்கு. இப்போ ஒரு பகுதி மட்டும் தேஞ்சிருந்ததுன்னா இப்போ வந்து அந்த பகுதி மட்டும் நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். இது வந்து பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்றது. ஓகே. அப்புறம் உள்ள போயிட்டு எல்லா ஜாயிண்ட் ஃபுல்லா உள் பக்கமும் தேஞ்சிருக்கு, வெளி பக்கமும் தேஞ்சிருக்கு, ஜவ்வும் ரொம்ப இதாக இருக்கு, ligaments-உம் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குன்னா then we go offer them a total replacement immediately. இப்போ ஜென்ரலாக கேட்கும்போது சர்ஜரி அப்படின்னாலே பயப்படுவாங்க டாக்டர். ஐயோ சர்ஜரியா அப்படின்னே வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ண மாட்டாங்க. பட் அந்த சர்ஜரி பற்றி சொல்லுங்கள். அது எப்படி அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய இந்த போஸ்ட் கேர் இதெல்லாம் எப்படி இருக்கும்? பட் ஜென்ரலாக சர்ஜரி பற்றியே ஒரு பயம் இருக்குல்ல, அதை பற்றி பயப்படக்கூடிய விஷயம் எப்போ இருக்கணும்னா நம்ம வந்து அந்த ப்ரொசீஜரை பற்றி நம்ம வந்து பண்ணாத மாதிரி இருந்தால் தான் நம்ம இது. இப்போ வந்து இப்போ நீ ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் இட் இஸ் பிகம் அ வெரி காமன் ப்ரொசீஜர். இப்போ வந்து எல்லா சின்ன ஊர்லேயும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தையும். ஸோ இது வந்து இட்ஸ் நீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இட்ஸ் அ வெரி நார்மல் ப்ரொசீஜர்.
எப்படின்னா நம்ம வந்து இப்போ நீங்கள் யாருக்காவது நீ ரீப்ளேஸ்மெண்ட்னு என்கிட்ட வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து வி வில் டேக் ஆல் தி இன்வெஸ்டிகேஷன்ஸ் பிளட் டெஸ்ட்லாம் நல்லா இருந்தால் தான் நம்ம ஃபர்ஸ்டே சஜஸ்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அவங்க எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணிவிட்டு அவங்க எப்போ கரெக்டாக ஆப்டிமைஸ் ஆகிறாங்களோ அப்போ தான் நம்ம வி டேக் தம் ஃபார் சர்ஜரி. அப்போவும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அனஸ்தெட்டிக் டீம் வந்து அசஸ் பண்ணிவிட்டு they'll make sure everything is fine, whether cardiac அவங்க ஹார்ட் ஸ்டேட்டஸ் கரெக்டாக இருக்கா, கிட்னி ஸ்டேட்டஸ் கரெக்டாக இருக்கா, எல்லாமே செக் பண்ணிவிட்டு இஃப் இட்ஸ் ஓகே தென் வி புட் them for surgery. சர்ஜரி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ப்ராசஸ். மொதல் வந்து பெரிய இன்சிஷன்ஸ்லாம் இருந்தது. Nowadays all the incisions have become small. Our recovery time is also very fast. என் பேஷண்ட்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணாங்கன்னா அதே ஈவினிங் நின்றுறாங்க. many of them அன்னைக்கே நடந்துடுறாங்க. ஸோ இட்ஸ் பிகம் லைக் அ டே கேர் மாதிரி தான். ஸோ காலையில் வந்துட்டு இது நிறைய பேர் 2 நாள் வீட்டுக்கே போயிடுறாங்க. ஸோ அந்தளவுக்கு இட் ஹஸ் become very fast process. Okay. இந்த robotic knee replacement surgery அப்படின்றது என்ன டாக்டர்? robotic knee replacement surgery வந்து it is இப்போ எல்லாத்துலயும் robotics வந்துருச்சு. இப்போ வந்து இப்போ கேஸ்ட்ரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா, நியூரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்துலயும் robotics வந்துருச்சு. அதே மாதிரி இப்போ மூட்டு மாற்று சிகிச்சைக்கும் நம்ம robotics வந்துருச்சு. அந்த roboticsல வந்து நம்ம it can be a fully automatic robo or a semi automatic robo. Most of the places where we use is a semi-automatic robo where the human touch is there. நிறைய பேர் வந்து நம்ம இப்போ வந்து நான் வந்து அந்த ரோபோட்டிக் ஹேண்டை வந்து நான் பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ உங்களுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் ரோபோட்டிக்ல பண்ணோம்னா உங்கள் நீயை வந்து நாங்கள் முதல் சிடி ஸ்கேன் எடுப்போம். அந்த சிடி ஸ்கேனை வந்து நாங்கள் வந்து அந்த ரோபோட்டிக் இதுக்குள்ள அந்த உங்கள் நீ, ஆங்கிள், ஹிப் மூணையும் அதை அலைன் பண்ணிடும். ஸோ அலைன் பண்ணி உங்கள் நேட்டிவ் நீ எப்படி இருந்ததோ அந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு தான் அந்த இது. ஸோ உள்ளே இருக்கிற அந்த என்னென்ன அலைன்மெண்ட்டு எல்லாமே அவங்க அங்கே டிஃபார்மிட்டி இருக்கிறது எல்லாமே அந்த கம்ப்யூட்டர் வந்து இட் வில் டேக் இட். அண்ட் தென் when we go into the operation theatre after opening it, we will mark all the bony points. And it will register it with the computer. So the computer will have a registration from the patient and on table, and it will match பண்ணி கரெக்டாக நமக்கு வந்து இந்த காலுக்கு இந்த சைஸ் தான். வந்து நம்ம கன்வென்ஷனல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்ல இவ்வளோ குத்து மதிப்பாக அவர் எடுத்துருவோம். போன் கட்ஸ் வந்து ரொம்ப மினிமலாக இருக்கும். அதே மாதிரி சேஃப்டி வந்து ரொம்ப ஹை. ஏன்னா வந்து இந்த ரொபாட்டிக் ஆர்மில் வந்து நம்ம பண்ணும் போது அந்த ஹாப்டிக்னு ஒன்று இருக்குது. அந்த ஹாப்டிக் வந்து ஒரு பிக்சர் மாதிரி அந்த இதில் வந்து அந்த சா பிளேடு வந்து நம்ம கட் பண்ணும் போது ஒரு இடத்துக்கு மேலே போகாது. ஸோ பின்னால் வந்து பிளட் வெசல்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த பிளட் வெசல்ஸ்க்கெல்லாம் பக்கத்துக்குள்ளே போவதுக்குள்ள அந்த மெஷின் இட் செல்ஃப் வில் ஆஃப். ஸோ இட்ஸ் சேஃப்டி திங் இஸ் வெரி ஹை. ஸோ அது வந்து இட் இஸ் அ வெரி குட் திங். அதே மாதிரி உங்கள் சர்ஜிக்கல் டைமும் இட் கெட்ஸ் மச் குவிக்கர். இந்த ஆர்த்ரைட்டிஸ் வந்து ஜென்ரேஷன்ஸ் வைஸ் பாஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? ஆர்த்ரைட்டிஸ் வந்து கொஞ்சம் பேருக்கு வந்து there is a small component which will pass on from genetically but it is not a major factor. The knee replacement surgery பண்ணதுக்கு அப்புறம் again அந்த போன் வந்துட்டு தேய்மானமாக வாய்ப்பு இருக்கா டாக்டர்? இல்ல knee replacement பண்ணிட்டோம்னா அந்த தேய்மானத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு prosthetic joint போட்டுரும். ஸோ என்ன ஆகும்னா எண்ட் ஆஃப் த போன்ல வந்து இன்ஜினியர்ட் கட்ஸ் வந்துடும். அந்த கட்டு ஃபிட் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் மெட்டல் காம்பனண்ட். அந்த மெட்டல் காம்பனண்ட் நடுவில் வந்து ஒரு பாலிஎத்திலீன் மாதிரி ஒரு பிளாஸ்டிக் காம்பனண்ட் இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த பிளாஸ்டிக் காம்பனண்ட் வந்து வில் டேக் அதோட ஃப்ரிக்ஷன் வந்து நம்ம நார்மல் ஜாயிண்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் தேயும் தவிர உங்க நார்மல் ஜாயிண்ட் தேயாது. ஆனா நீங்க நடந்துகிட்டே இருந்துட்டு அதுலயே குதிச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் வந்து தேயறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனாலும் இப்ப இருக்கிற அந்த ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப வருஷம் வருது. ஸோ பாத்தீங்கன்னா ஒரு 25-30 இயர்ஸ் வரைக்கும் வரும் ஆஃப்டர் த சர்ஜரி. அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் சம் பீப்புள் டெவலப் அ ப்ராப்ளம் இன் த நீ. ஸோ இந்த கார்ட்லேஜ் டிரான்ஸ்பிளான்ட்ங்கிற விஷயம் வந்து எதுக்காக நம்ம பண்ணணும், ஏன் இது நடக்குது? பிகாஸ் அந்த 2 போன்ஸ்க்கும் நடுவில் இருந்து சப்போர்ட் பண்ணுறதே கார்ட்லேஜ் தான். ஸோ அதுக்கு வந்து எதனால் இந்த மாதிரி கார்ட்லேஜ் டிரான்ஸ்பிளான்ட்ங்கிற விஷயம் நடக்கணும்? இந்த கார்ட்லேஜ் டிரான்ஸ்பிளான்ட் வந்து இட் இஸ் அ நியூ கான்செப்ட். அது என்னன்னா எப்படின்னா நம்ம வந்து நீ வந்து இப்போ நிறைய ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் எல்லாம் இருக்கு. இப்போ நிறைய விளையாண்டுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து கீழே விழுறாங்க. கீழே வரும்போது அந்த ஒரு ஏரியாவில் மட்டும் கார்ட்லேஜ் போயிடுது. அப்போ நம்ம கேமரா போட்டு உள்ளே பார்க்கும்போது அந்த லிகமெண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அப்படியே ஒரு சின்ன பகுதி தான் லாஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த சின்ன பகுதிக்கு வந்து அந்த அப்படி ஃபுல் சங்க் போயிருக்கும். பட் ஆனால் அந்த ஃபுல் சங்க் போனதுனால அதுக்காக வந்து ஒரு சின்ன வயசில் வந்து நம்ம நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த பகுதிக்காக
நம்ம கார்ட்லேஜை வந்து என்ன பண்ணுறோன்னா we take a bit of the cartilage and we send it off to the lab for culture. நிறைய பேருக்கு வந்து எம்ஆர்ஐலேயே தெரிஞ்சிடும் இவ்வளோ கார்ட்லேஜ் உங்களுக்கு லாஸ் இருக்குன்னு நாங்கள் சொல்லிடுவோம். ஆனால் கொஞ்சம் பேருக்கு வந்து கேமரா உள்ளே போட்டதுக்கப்புறம் தான் தெரியும் இது மாதிரி. அப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் வில் பி அண்டர் ஸ்பைனல் அனஸ்தீசியா. ஸோ அப்போவே நம்ம சொல்லிடலாம் அவங்கள்ட்ட, இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் திஸ் ப்ரொசீஜர்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு. ஸோ அந்த கார்ட்லேஜை வந்து வி சென்ட் இட் டு பாம்பே அண்ட் வி கல்ச்சர் தி கார்ட்லேஜ். அந்த கார்ட்லேஜை வந்து கல்ச்சர் பண்ணுவோம். அந்த அப்படின்னா அந்த ஒரு பகுதி இருக்கிற செல்ஸ் வந்து அவங்க கார்ட்லேஜ் அந்த லேபில் வந்து அதை க்ரோ பண்ணி அது பல மில்லியனாக அந்த கார்ட்லேஜ் செல்ஸாக கொண்டு வந்துடுவாங்க. அந்த கார்ட்லேஜ் செல்ஸ் வந்து அதை வந்து within 4 to 6 weeks we have to put it back into the knee. ஓகே. ஸோ வந்து நெக்ஸ்ட் அப்போ வந்து இன்னொரு ப்ரொசீஜராக வந்து யூஸ்வலி அது ஓப்பன் ப்ரொசீஜராக கரெக்டாக அந்த நீல எங்கே அந்த டிஃபெக்ட் இருக்கோ அந்த கார்ட்லேஜ் செல்ஸையும் along with that ஒரு அந்த they will give it with a fibrin glue மாதிரி. ஸோ ரெண்டையும் சேர்த்து அந்த இதில் வந்து we paste it onto that thing. அது உடனே அந்த இடத்துல செட் ஆயிரும். செட் ஆகிட்டு then we close the knee and then we ask them to follow a rehabilitation protocol. அந்த physio protocol ஒன்று இருக்கு. ஸோ அந்த புண்ணு ஆறுறதுக்கு வந்து ஒரு 3-4 வாரம் ஆகும். அப்போ வந்து இன்பெட்ல வந்து நம்ம அந்த சிபிஎம் மெஷின் ஒன்று இருக்கு, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த காலை பெண்ட் பண்ணுறது, அது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வருவோம். அது வந்து ப்ராப்ளி ஃபஸ்ட்டு 3 to 4 weeks வரைக்கும் ஒன்லி நீ ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் மட்டும் இது பண்ணும். அந்த டைமுக்குள்ள அந்த கார்ட்லேஜ் வந்து செட் ஆயிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பேரிங் பண்ண சொல்லி we get them back to normalcy. இந்த மூட்டு வலி அப்படின்ற ஒன்று எவ்வளோ காமனாக இருக்கோ அதை விட இப்போ காமனாக இருக்கிற விஷயம் இந்த பேக் பெயின். அதுவுமே ரொம்ப யங் ஏஜ்லேயே வருது டாக்டர். இன்ஃபேக்ட் எங்களுக்கெல்லாம் கூட இருக்கு. ஸோ அது எதனால வருது? இப்போ வந்து அது மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செடென்ட்ரி லைஃப். நம்ம ஒன்றும் செடென்ட்ரி லைஃப்னா கொஞ்சம் பேர் வந்து எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்குது. ரெண்டாவது வந்து சீட்டட் சிட்டிங் பொசிஷன் இஸ் வெரி டேஞ்சரஸ் பொசிஷன். ஸோ சிட்டிங் இஸ் அ டிசீஸ்ன்னு நான் சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு நான் உட்காரவே மாட்டேன். ஏன்னா வந்து சிட்டிங் பண்ணிகிட்டே இருந்தாலே நமக்கு பேக் பெயின் வந்துடும். ஏன்னா சிட்டிங் பொசிஷனில் தான் நம்ம ஸ்பைனில் வந்து அதிகமாக ப்ரெஷர் போகுது. ஸோ அது வந்து உட்காந்துட்டே வந்து யாருமே தனியாக உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் பேசுகிறது, இந்த ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த ஸ்பைனில் வந்து அந்த ஜாயிண்ட்ஸ் இருக்கும், இந்த ஃபெசட் ஜாயிண்ட்ஸ்னு சொல்கிறேன். அந்த ட்விஸ்ட் பண்ணி இந்த ஃபெசட் ஜாயிண்ட் வந்து தேஞ்சு போயிடும். இது வந்து ஃபெசட் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ யங் பீப்புளுக்கு வந்து போஸ்டரல் பெயின், கொஞ்சம் வயசானா இந்த ஃபெசட்டல் பெயின். அதனால தான் பேக் பெயின் இருக்குது. போஸ்டரை கரெக்ட் பண்ணிட்டாலே ரொம்ப நேரம் உட்காராமல் இருந்து அப்படியே நடந்துகிட்டே இருந்தோம்னா பேக் பெயின் வராது. அதே மாதிரி பேக் வந்து ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம். ஸோ வந்து நிறைய கோர் ஸ்ட்ரென்த்னிங், அப்டமன் எக்ஸசைசஸ்ஸு, அதே மாதிரி பேக் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைசஸ், இது ரெண்டும் பண்ணாலே பேக் பெயின் வராது யங் பீப்புளுக்கு. இப்போ ஸ்பைன் இன்ஜுரிஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கான்செப்டாகவும் நிறைய பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் பார்க்குறோம். ஸ்பைன் இன்ஜுரிஸ் எதனால் காஸ் ஆகுது? 2 வகையான ஸ்பைன் இன்ஜுரிஸ் இருக்குது. ஒன்று வந்து வெயிட், அளவுக்கு மீறி வெயிட் தூக்குறது. உங்கள் பாடி வந்து ஓரளவுக்கு தான் வெயிட்லாம் தூக்க முடியும். அதே மாதிரி அது ஒரு டெக்னிக்காக தூக்குனீங்கன்னா பேக் இன்ஜுரி வராது. இப்போ ரொம்ப ஹெவியான வெயிட் ஒரு கம்மியான லைட்டான பர்சன் எடுத்துட்டா டிஸ்க் ப்ரோலாப்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னா காலுக்கு வந்து அந்த நரம்பு வந்து வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நரம்பு வலி இருந்தால் அதுக்கு வந்து யூஸ்வலாக இன்ஜெக்ஷன்ஸே போட்டு அது இல்லைனா மாத்திரை மருந்துலேயே யூஸ்வலாக ட்ரீட் பண்ணிடலாம் மோஸ்ட் ஆஃப் த பெயின்ஸ். இந்த சயாட்டிக்கா பெயின் வந்து டேப்லெட்ஸ் மூலியமாகவும் மைல்டு இன்ஜெக்ஷன்ஸ்னாலும் we can treat it off, ஸ்பைனல் இன்ஜெக்ஷன்ஸ். பட் ஆனால் கொஞ்சம் பேருக்கு ரொம்ப மோசமாக இருந்து காலே தூக்க முடியாமல், காலு மறுத்து போய் இல்லைனா காலு வீக்னஸாக இருந்துச்சுன்னா அந்த டிஸ்க்கு வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுவே வந்து அது மைக்ரோ டிஸ்கெக்டமின்னு சொல்லுவோம். சின்ன இன்சிஷன் போட்டு இல்லைனா எண்டோஸ்கோப் மூலியமாக அந்த சின்ன டிஸ்கை கூட இப்போ எடுக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மிட்ர ஸ்பைனல் இன்ஜுரிஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆகும்போது ஃப்ராக்சர்ஸ் ஆகுறது, அதுக்கெல்லாம் யூஸ்வலாக we have lot of other techniques of treating those kind of things. இதை தாண்டி நெக்ல வந்து அதிகமான பெயின் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நிறையா ரீசெண்டாக யங்ஸ்டர்ஸ்க்கு கூட அது வந்து காஸ் ஆகுது. ஸோ காசிங் ஃபேக்டர்ஸ் வந்து என்னென்ன? இந்த மெயினாக வந்து நம்ம மொபைல் தான் இதுக்கு. இப்போ சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆளுங்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து ஹேவிங் அ மொபைல் ஃபோன் ஒரு ஐபேட் ஒரு சம்திங் தட். அதே மாதிரி லேப்டாப் வந்து லேப்பில் வச்சு வேலை செய்யக்கூடாது. லேப்டாப் வந்து நம்ம டெஸ்க்டாப் மாதிரி தான் வேலை செய்யணும். இப்போ நிறைய குனிஞ்சிட்டே இருக்கிறதுனால அது வந்து தான் இந்த நெக் வந்து போஸ்டர் மாறிடுது. எப்படி பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நம்ம நெக் வந்து ஒரு சி மாதிரி தான் இருக்கும். ஓகே. இப்போ ரொம்ப கீழே குனிஞ்சிட்டே இருந்தால் அந்த சி வந்து ஸ்ட்ரெயிட் ஆயிரும்.
எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அந்த கர்வேச்சர் வந்து போய் அப்படியே ஒரு பேம்பூ ஸ்டிக் மாதிரி ஆயிடுது. ஸோ அது வந்து ரொம்ப அந்த குனிஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால வருது. அதே மாதிரி இன்னொரு காரணம் வந்து நம்ம தலாணி. நிறைய பேருக்கு பெரிய தலாணி போட்டு படுத்தா தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அப்படி பார்க்கக்கூடாது. நம்ம நெக்குக்கு கர்வேச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம நெக்கோட லென்த்துக்கு அந்த அளவுக்கு வந்து உங்கள் தலாணி இருந்தால் தான் அந்த கர்வேச்சரும் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு நெக் பெயினும் வராமல் இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம நெக் பெயின் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து we have to take ரெஸ்ட். அந்த நெக் பெயின் போகிறதுக்கு ரெஸ்ட்டு, அந்த வலி மாத்திரைகள் வந்து அந்த ஒரு 2-3 நாள் மட்டும் எடுக்கணும். கண்டினியூஸாக பெயின் கில்லர்ஸ் எடுக்கக்கூடாது. இல்லைனா மசில் ரிலாக்ஸன் டேப்லெட்ஸ் மட்டும் எடுத்துட்டோம்னா அந்த மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும். அண்ட் ஒன்ஸ் அந்த வலியெல்லாம் போயிடுச்சுன்னா அந்த நெக் எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணிவிட்டு then you get back to your regular activity. டாக்டர், இந்த பட்டக்காலிலே படும் அப்படின்னு ஒரு பழமொழி கூட இருக்கு. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கெல்லாம் வந்துட்டு அடிப்பட்ட இடத்துலேயே திருப்பி அடிபட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரீஅக்கரிங் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் பற்றி சொல்லுங்க டாக்டர். ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் வந்து நமக்கு மெயினாக நீல வந்து பார்த்தீங்கன்னா லிகமெண்ட் இன்ஜுரிஸ். இப்போ இந்த ஏசிஎல் லிகமெண்ட் இன்ஜுரின்னு சொல்லிட்டு அதுதான் ரொம்ப காமனாக வருது. அது என்னன்னா நிறையா ஃபுட்பால் விளையாடுறவங்க, இப்போ பேட்மிண்டன் விளையாடுறவங்களுக்கும் வருது. இப்போ ரொம்ப லேட்டஸ்ட்டாக அந்த பிக்கிள் பால் வந்திருக்கு. ஸோ பிக்கிள் பால் விளையாடுறவங்களுக்கும் we are getting lot of knee injuries. It's mainly because என்ன ஆகுதுன்னா கால் வந்து அந்த ஃப்ளோரில் ஸ்டக் ஆகுது. ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுற போது அந்த பாடி மூவ்மெண்ட் வந்து அந்த இதுக்கு மேலே போகும்போது அந்த லிகமெண்ட் நடுவில் இருக்கிற லிகமெண்ட் இஸ் நாட் ஏபிள் டு டேக் த ஃபோர்ஸ். ஸோ அது பட்டுன்னு வந்து ஒரு யூஸ்வலாக ஒரு பாப் சவுண்டோட தான் அது டேர் ஆகும். டேர் ஆனோடனே இமீடியட்டாக ஸ்வெல்லிங் வந்துடும். ஸ்வெல்லிங் வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க நடக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. யூஸ்வலாக அந்த ஸ்வெல்லிங் 2-3 வீக்ஸில் ஸ்வெல்லிங் குறைஞ்சிரும், நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் ஆனால் அந்த ஸ்டெபிலிட்டி போயிடும். ஏன்னா அந்த தசை நாறு தான் நமக்கு தை போனுக்கும் லெக் போனுக்கும் இருக்கிற ஒரே மெயின் கனெக்ஷன். ஸோ இது வந்து நாங்கள் இப்போ வந்து கேமரா மூலியமாகவே வி கெட் தி ஹாம்ஸ்ட்ரிங் டெண்டன் ஒன்று இருக்குது. இந்த டெண்டன் வந்து நம்ம அந்த லிகமெண்ட் அதே சைஸ்க்கு தான் இருக்கும். ஸோ அதில் 2 டெண்டன் எடுத்துட்டு யூஸ்வலி வி மேக் இட் ஜஸ்ட் லைக் யுவர் நேச்சுரல் லிகமெண்ட் அண்ட் வி ரீகன்ஸ்ட்ரக்ட் தட் ஃபார் யூ. அது பண்ணால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் ஏபிள் டு கோ பேக் டு ஸ்போர்ட்ஸ். அது ரெக்கரண்ட்டாக வந்து எப்போ ஆகும்னா அதே பர்சன் வந்து திருப்பி அதே மாதிரி they go through the same injury pattern. அப்போ அந்த லிகமெண்ட் திருப்பி டேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Nowadays we are having different types of grafts because sports has become a very common thing and people are having recurrent injuries also. ஸோ அது திருப்பி டேர் ஆனால் கூட இங்கேருந்து எடுக்கிற கிராஃப்ட்டுக்கு பதில் நம்ம ஆங்கிள் பக்கத்தில் இருந்து கிராஃப்ட் எடுக்கலாம், மேலே இருந்து கிராஃப்ட் எடுக்கலாம். ஸோ we are able to reconstruct the ligament for these sports people. ஸோ நம்மளை ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு ஜிம்முக்கு போகிறாங்க நிறைய பேர். அது நல்ல விஷயம் தான். பட் ஜிம்முக்கு போயும் பார்த்தீங்கன்னா அங்கே போய் நிறையா வந்துட்டு இன்னைக்கு லிகமெண்ட் டேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, டிஸ்க் ரீலோகேட் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் சொல்கிறாங்கல்ல. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டாக்டர்? ஜிம்முக்கு போகிறது நல்லது. ஜிம்முக்கு போகும்போது கரெக்டாக டெக்னிக்காக எக்ஸசைஸ் பண்ணணும். ஒன்று வந்து ட்ரெயினர் வச்சு பண்ணணும். ட்ரெயினரும் இல்லைன்னா அளவுக்கு மீறினால் அமர்ந்து மாதிரி நீங்கள் வந்து கரெக்டான வெயிட் வந்து நீங்கள் எடுக்கணும். ஸோ ஹெவி வெயிட்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணீங்கன்னா சான்சஸ் ஆஃப் இன்ஜுரிஸ் ஆர் மோர். ஸோ இந்த நீ பெயின் இருக்கிறவங்க இல்லை நீ பெயின்லேருந்து கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா வாட் கைண்ட் ஆஃப் டயட் பிளான் தே ஷுட் ஃபாலோ? டயட் பிளான் வந்து நம்ம நான் வெஜிடேரியன் டயட்டா வெஜிடேரியன் டயட்டான்னு பார்க்கணும். இப்போ நான் வெஜிடேரியன் டயட் இஸ் மோஸ்ட் ஆஃப் தி கார்ட்லேஜஸ். இந்த இதுக்கு வந்து நம்ம ஹைலி ப்ரோட்டீன் டயட் is very good. So a lot of chicken, those kind of thing, diet will help. Nalla help ஆகும். chicken அதே மாதிரி lot of அந்த vegetarian பார்த்தீங்கன்னா proteins பார்த்தீங்கன்னா lot of இந்த soya, along with that you take நம்ம peas, chickpeas, rajma, all those pea items, அது protein நல்லா இதாகும். Plus along with that you can take cheese and milk products. Milk products. ஒரு இது டாக்டர் லைக் அது ஃபேக்டா மித்தா அப்படிங்கறத சொல்லுங்க. லைக் போன் ப்ரோத் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட நீஸ்க்கு வந்து அந்த கார்டிலேஜஸ்க்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அது ஃபேக்டா இல்ல மித்தா? அது ஐ திங்க் அது சில விஷயத்துல வந்து அது ஃபேக்டா தான் இருக்கும். ஏன்னா போன் ஸ்ட்ரென்த்ல நீங்க நிறைய அந்த போன் பிராத் அது எடுத்தீங்கன்னா அதுல வந்து நிறைய மேரோ ஐட்டம்ஸ் இருக்கும்.
இந்த மேரோ ஐட்டம் எல்லாமே வந்து நமக்கு கார்ட்லேஜுக்கு நல்லதுதான். நல்லதுதான் டாக்டர். லைக் இந்த நீ பெயின் இருக்கவங்களுக்கா இருக்கட்டும், ஸோ இவங்க மாதிரி இருக்கவங்க கூடிய பர்சன்ஸ் எல்லாமே பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து ஃபுட்வேர்ஸில் வந்து எதாவது கான்சென்ட்ரேட் பண்ணலாமா, இல்லை எந்த மாதிரி ஃபுட்வேர்ஸ் யூஸ் பண்ணலாம்? இப்போ வந்து இந்த ஃபுட்வேர் வந்து ஒரு பெரிய டாபிக். இப்போ நிறையா பேர் வந்து ஹை ஹீல்ஸ் போட்டணும்னு ஆசைப்படுவாங்க இப்போல்லாம். இப்போ ஹை ஹீல்ஸ் போடுறதுன்னா அதோட ரிசல்ட்ஸ் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஆங்கிள் பெயின் வரலாம். ஹீல்ஸ் போட்டு டான்ஸ் பண்ணும் போது ஃப்ராக்சர்ஸ் கூட வரலாம். கால் ட்விஸ்ட் ஆயிடுச்சுன்னா ஃப்ராக்சர்ஸ் கூட நாங்கள் பார்க்குறோம். மூட்டு வலிக்கு காரணமாக இருக்கிற அந்த ஃபுட் ப்ராப்ளம்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃப்ளாட் ஃபுட் இருப்பாங்க. ஃப்ளாட் ஃபுட்னா அந்த நார்மலாக வந்து எல்லாருக்கும் வந்து ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச் இருக்கும் போது என்ன ஆகும்னா உங்கள் கால் பகுதி வந்து அந்த முன் பாதம் வந்து உங்கள் பெருவிரல், உங்கள் சின்ன விரல் அந்த பேஸும் அந்த குதிகால் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். குதிகாலிலேருந்து அந்த விரலுக்கும் அந்த 5வது விரலுக்கு நடுவில் ஒரு பேண்டு மாதிரி இருக்கும். அந்த பேண்டு வந்து பிளான்டார் ஃபேஷியான்னு சொல்லுவோம். இந்த பிளான்டார் ஃபேஷியா வந்து நல்லா ஸ்டிஃபாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஆர்ச் நல்லா நிற்கும். இப்போ ஏஜ் ஆக என்ன ஆகும்னா அந்த ஆர்ச்சோட டைட்னஸ் வந்து கொஞ்சம் இதாகும், அந்த கொலாப்ஸ் ஆகும். ஸோ இந்த ஆர்ச் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஃப்ளாட் ஃபுட்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளாட் ஃபுட் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆர்ச் கம்மியாக இருந்ததுன்னா அந்த ப்ரெஷர் வந்து நீ கேப்பில் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ அந்த ஆர்ச்சை வந்து நம்ம எப்போதும் வந்து அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டோம்னா நமக்கு நீ பெயின் வந்து தடுக்கலாம். ஸோ அது ஒன்று. அதே மாதிரி நம்ம வந்து ஏஜ் ஆக நம்ம காலில் வந்து அந்த ப்ரெஷர் பட்டு காலுக்கு அடியில் புண்ணு வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆஃப்லோட் பண்ணோம்னா செருப்பில் இதெல்லாம் நம்ம அந்த புண்ணு வர்றது தடுக்கலாம். அந்த புண்ணு கொஞ்சம் பேருக்கு டயபெட்டிஸ் இருக்கிறதுனால அந்த வலியும் தெரியாது அவங்களுக்கு. அந்த டயபெட்டிஸ் அந்த சின்ன புண்ணில் வந்து பெரிய புண்ணாயிரும். ஸோ இந்த ஃபுட்வேரை கரெக்ட் பண்ணோம்னா அந்த புண்ணையும் தடுத்துடலாம். ஓகே. ஸோ ஃபுட்வேர் வந்து ரொம்ப முக்கியமான இது ஆக்சுவலி. ஸோ எல்லாமே வந்து காலில் இருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் முட்டு வலின்னா நம்ம காலையில் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் we have to start treatment. ஓகே டாக்டர், இந்த ஃபுட்வேர் பற்றி நீங்கள் பேசுறதுனால நிறைய பேர் வந்துட்டு தப்பான ஒரு ஃபுட்வேர் யூஸ் பண்ணுறதுனால இந்த கட்டை விரல் வந்து விலகி இருக்கும், இல்லை ஷேப்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் டாக்டர்? இப்போ வந்து அதுக்கும் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் முட்டுக்கு கிரேடிங் பண்ணுறோன்னா அதே மாதிரி காலுக்கும் நாங்கள் எக்ஸ்ரே எடுத்து கிரேடிங் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து அந்த பெருவிரல் வந்து கொஞ்சம் பேருக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும், கொஞ்சம் பேருக்கு லைட்டாக உள்ளே போயிருக்கும், கொஞ்சம் பேருக்கு அடுத்த விரலுக்கு மேலே போயிட்டு இப்படி நின்றுட்டு இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு யூஸ்வலாக வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னா அதை வந்து நாங்கள் இது கரெக்ட் பண்ணி அந்த ஆர்த்தோட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ உள்ளே வந்து அந்த ஸ்பேசர்ஸு அதெல்லாம் வச்சு அதை யூஸ்வலாக செட் பண்ணி ஸ்ட்ரெயிட் ஆக்கிடலாம். இப்போ நாளாக ரொம்ப மோசமாயிருச்சுன்னா சில போனி ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ரொம்ப பெரிய ப்ரொசீஜர்ஸ் கிடையாது, இது வந்து சின்ன ப்ரொசீஜர்ஸ். அதை வந்து அந்த போனில் வந்து we make certain cuts and we slide the bone on top of each other and then we fix it. அப்படி பண்ணும்போது அந்த பெருவிரல் வெளியே இருக்கிறது வந்து திருப்பி ஸ்ட்ரைட் ஆக்கிடும். ஓகே. ஸோ இது மாதிரி சில டெக்னிக்ஸ் இருக்குது, சின்ன சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். பட் ஆனால் பண்ணால் அவங்களுக்கு அந்த அட்லீஸ்ட் அந்த ஒரு விரல் மேலே இன்னொரு விரல் போயிட்டு அந்த புண்ணு வர்றதெல்லாம் தடுத்துக்கலாம். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இவ்வளோ நேரம் எங்களோட டவுட்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. பார்க்குறவங்களுக்கும் நிச்சயமாக அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச்.